இந்த ராகு பயிற்சியில உங்களுக்கு என்ன தெய்வத்துடைய அனுகிரகம் தேவையோ இல்லையோ என கேட்டு நீங்க பிள்ளையாரையும் அனுமனையும் பிடிச்சிக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மிகச்சிறந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வரும். அந்த வகையில பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி பிள்ளையார பிடிச்சிக்கோங்க. அவர் தான் கற்பக விநாயகர் தான் வந்து உங்களுக்கு கற்பகமா காமதேனுவா கொடுப்பதற்கு ராகுவை இயக்கவும் ரெடியாக இருப்பார். இந்த பக்கம் உங்க சிந்தனை பலத்தில் நல்ல சிந்தனையை மட்டும் விதைத்து அதன் மூலமாக உங்களுடைய ஆன்ம பலத்தை அதிகரித்து அதன் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான நன்மையை கொடுப்பதற்கும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ரெடியா இருக்காரு. கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க பிள்ளையார்பட்டி பிள்ளையார போய் பார்த்துக்கோங்க. முடியும்னு நினைக்கிறவங்க சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு என் குருநாதர் சொன்னது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு அந்த வலது தொலை இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தியில பூசிட்டு வர 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 மேஷராசிக்காரங்க மேன்மையினோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாவற்றையும் விட அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஆட்களாக ராகு கேது பயிற்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க. இயல்பாகவே இந்த பாவகிரகங்கள் கொடுக்கும்போது பிரம்மாண்டமாக தான் கொடுக்கும். சாதாரணமாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிடுறாரு, ஒரு நாளில் ஒருத்தர் செலிபிரிட்டி ஆயிடுறாரு, ஒரு நாளில் ஒருத்தரோட லைஃபே மாறுது அப்படின்னா அங்கே சனி இயங்குறாரா குரு இயங்குறாரான்னு இல்லை, அங்கே ராகு கேது இயங்குதான்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி ராகு உட்காந்து பிரம்மாண்ட வெற்றியை பிரம்மாண்ட வளர்ச்சியை பிரம்மாண்டமான எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறார். இந்த இடத்தில் சிந்தனை தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.